Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வத்தலகுண்டு அருகே வாக்குச்சாவடி மையம் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணித்த கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதியில் வத்தலகுண்டு ஒன்றியத்திற்குட்பட்ட கம்பூதி நாயக்கன்பட்டி கிராமத்தில் சுமார் 450 வாக்காளர்கள் உள்ள நிலையில் கள்ளர் தொடக்கப்பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடி மையம் கீழே அச்சனம்பட்டி பகுதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள கம்பூதி நாயக்கன்பட்டியில் வாக்குச்சாவடி மையம் அமைக்க கோரி தெருக்களில் கருப்பு கொடி கட்டியும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி வாக்குப்பதிவு நாளில் கம்பூதி நாயக்கன்பட்டி கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஓட்டை என்னால் போட முடியல. ஓட்டு போடுறது அப்படின்றது ஜனநாயகத்தோட கடமை, எங்களுடைய கடமை. ஆனால் இப்போ வாக்குச்சாவடிங்க இல்லாததுனால எங்களால் ஓட்டு போட முடியல. ஸோ வாக்குச்சாவடி அமைச்சு தரது தேர்தல் ஆணையத்தோட கடமை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாக்குச்சாவடி அமைச்சிருந்தால் மட்டும்தான் இங்கே எங்களால் எல்லாருமே ஓட்டு போட முடியும். இதனால் இந்த தேர்தலை நாங்கள் புறக்கணிக்கிறோம். இந்த போஸ்டர் எல்லாமே ஒட்டி நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம். இங்கே வாக்குச்சாவடி அமைச்சா மட்டும்தான் எங்களால் இங்கே ஓட்டு போட முடியும். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே வீட்டில் படுக்கையாக இருந்த மூதாட்டியை ஆம்புலன்ஸ் வாகனத்தில் அழைத்து வந்து குடும்பத்தினர் வாக்களிக்க வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பாளையம் அருகே காவேரி RS பகுதியைச் சேர்ந்த 60 வயதாகும் கமலா என்பவருக்கு கடந்த 6 மாதங்களுக்கு முன்னர் பக்கவாதம் ஏற்பட்டு வீட்டிலேயே படுக்கையாக உள்ளார். இந்த நிலையில் இத்தேர்தலில் ஜனநாயக கடமை ஆற்றுவதில் கமலா உறுதியாக இருந்துள்ளார். இதனையடுத்து அவரை குடும்பத்தினர் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் வாக்குச்சாவடி மையத்திற்கு அழைத்து வந்து வாக்களிக்க செய்தனர். 6 மாசமா ஸ்ட்ரோக் பேஷண்ட், நடக்க முடியாது அவங்களால. மாமனார் இருந்து 4 வருஷம் ஆகுது. நாங்க தான் பாத்துக்கிறோம். அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா கேட்டனால இன்னைக்கு ஓட்டு போட கூட்டிட்டு வந்திருக்கோம் பள்ளிப்பாளையத்துக்கு. அவங்க நல்லபடியா ஓட்டு போட்டுட்டாங்க. இன்னைக்கு ஓட்டு போட்டே ஆகணும் அப்படிங்கிற அந்த நெசசிட்டி நீங்க எப்படி இல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடணுன்றது ஒரு ஆர்வம். வீட்லயே இருக்கோம், வெளியில போய் இதுக்காக வெளில போவோம் அப்படின்றதுனால ஓட்டு போட கூட்டிட்டு வந்திருக்கோம். அவங்களும் சந்தோஷமா போட்டாங்க.